சைகை காட்டாமல் சொல்லாமல் எதுவுமே செய்யாமல் இருக்கப்ப எனக்கு ஒருத்தர் வந்து சூடாக ஒரு காப்பியோ பாலோ ஏதோ கொண்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் குறிப்பு காட்டாத இடத்தும் என் குறிப்பை உணர்ந்து கொண்ட அவரை எப்போதும் என்னோடு வைத்து கொண்டால் நான் வெற்றி பெறலாம். இவ்வளோதாங்க. குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கூட எவ்வளோ சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கோ. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்துப்பாங்க. இந்நேரம் பிள்ளை அழகும்னு சொல்லி தாய் நினச்சி பால் ஊட்டுவது போல குறிப்பு உணரணும். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், மனைவியை நிமிந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். அதுக்கு அவங்க பதிலுக்கு என்னை முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் டீ குடின்னு அர்த்தம். நான் உடனே அவர்கிட்ட சொல்கிறேன், அந்த முக்கு கடையில் டீ சூப்பராக இருக்கும். அவருக்கு தெரியாத எத்தனை பேர் அவர் முக்கடை கூப்பிட்டு போயிருப்பார்.